அயோத்திதாசர் அயோத்திதாசரின் காலம் 1845 முதல் 1914 வரை. அயோத்திதாசர் தீவிர தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் சென்னையில் பிறக்கிறாரு. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவராக இருக்கிறாரு. ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா என்கிற அமைப்பை இவர் நிறுவுறாரு. 1882 அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் இணைந்து திராவிடர் கழகம் எனும் அமைப்பை இவங்க தொடங்குறாங்க. 1885 திராவிட பாண்டியன் என்கிற இதழை வெளியிடுறாரு. 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தொடங்குறாரு. இந்த திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடைபெறுது. 1898 பிரம்ம ஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கர்னல் H.S. ஆல்காட் என்பவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக இவர் இலங்கை போறாரு. இலங்கையில பௌத்தத்தை தழுவுறாரு. 1898 சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாரு. 1907 ஒரு பைசா தமிழன் என்கிற வாராந்திர பத்திரிகையை வெளியிடுறாரு. அந்த பத்திரிகையை 1914 அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து அந்த பத்திரிகையை வெளியிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.